ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். 11 மாதங்கள் ஓடிவிட்ட நிலையில் 12வது மாதம் எந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அம்சத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான், ராசிநாதன் புத பகவானாக அமைஞ்சது ரொம்ப விசேஷங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்கார அப்படியே அந்த அறிவாலே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரக்கார அடமண்ட்டாக சில வேலைகளை செஞ்சு போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா ராகு பகவான். அடுத்தது பார்த்திங்கன்னா புனர்பூசம், அப்படியே தெளிவாக பேசுகிற மாதிரி தெளிவாக எல்லா காரியத்தையும் செய்வீங்க. அந்த வகையில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ராசிநாதனும் சுகாதிபதியமான புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கும்போதே புனித பயணங்கள், குலதெய்வ பிரார்த்தனைகள் அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடியது. குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கொடுப்பா. ஆனாலும் 5 நாட்கள் தான் அங்கே இருக்காங்க. 6/12/2025 இந்த புத பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. கடன் சுமை சில பேருக்கு உண்டாகலாம். எதிர்பாராத ஏதாவது வாங்கிறதுக்கு வேறு வழி இல்லை, சேவிங்ஸ் எதுவுமே இல்லை, அட்வான்ஸும் ஆஃபீஸில் வாங்க முடியாது அப்படிங்கும்போது கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் சில பேருக்கு இருக்குங்க. குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுற ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்காதனால கடன் சுமை கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பெரிய மருத்துவ செலவுகள் வரத்துக்கு இல்லைங்க. 28/12/2025 இந்த புதபகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடத்துக்கு வரது பரவாயில்லை, ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துட்டு அப்படியே இந்த குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார் என்ன. அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இருந்தாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. சரியா? அதேமாதிரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்க பாருங்க, அவளுக்கெல்லாம் பெரிய அபரிமிதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். திடீர்னு அதெல்லாம் சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவளுக்கெல்லாம். அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 6/11 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகிர்ண ரோகாதிபதி, லாபாதிபதி. இந்த செவ்வாய் பகவான் 6/12/2025 இருக்கலாம் 6ஆம் இடத்துல ஆட்சி அமைத்திருக்கார். பகிர்ண ரோகாதிபதி பகிர்ண ரோகஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப சூப்பராக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வருங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக திருமணமாகலை குழந்தைகள்னா கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7/12/2025 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடத்துல வந்துட்டு குருவோட பார்வையை வாங்குறார். குருமங்கள யோகம் உண்டாயிடுறது. இருந்தாலும் இந்த ஜென்மராசியில் குரு இருக்கார், அதே வக்ரகதியில். அதே சமயம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஸ்ட்ரைட்டாக 7ஆம் பார்வை உங்களை பார்ப்பார். அதனால் கொஞ்சம் உஷ்டமாகும், கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சரியா? அதேமாதிரி சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை அதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகி பிறகு நிறைவேறும்.
5, 12 குடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த பஞ்சமாதிபதி விரையாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகிரண்டரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். அந்த 6ஆம் இடத்துல இருக்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் கொடுப்பார். ஏன்னா இவர் நீங்கள் எப்படி செஞ்சால் அதுக்கு உண்டான ஒரு வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்ய வைப்பார். அப்போ நீங்கள் செய்யும்போது அந்த வருமானம் உங்களுக்கு வரும். அதுமாரி புனித தலையாத்திரை இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள், கோவில் திருவிழாக்கள் இதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியே 20/12/2025 முதல் இந்த புத பகவான் இந்த சுக்கிர பகவான் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் கலத்திரஸ்தானத்துக்கு குவிச்சுடுறார் 7ஆம் இடத்துல. இந்த சுக்கிரன் வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவரும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். அதே சமயம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற இந்த சுக்கிர பகவான் உங்களை ஜென்மராசியும் பார்க்க போகிறார் 7ஆம் பார்வையை. அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ வேலை பளு, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சிரமங்கள், சங்கடங்கள் எல்லாமே இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் அப்பப்பப்போ அப்படியே இந்த ஊற்று எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி நீங்கள் இந்த விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சில பேருக்கு உண்டாகும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று வாங்கணும், வீட்டுக்கு தேவையானது இல்லை ஏதாவது ஒன்று வாங்கணும்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக ரொம்ப அற்புதமான கிரகம் சூரிய பகவான் சகாயாதிபதி. உங்களை முயற்சிகளை வெற்றியடைய வச்சு உங்களை ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு வரார் அப்படின்னா அந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு. புரியுறதா? இந்த மிதுனராசி என்பவர்கள்லாம் கிட்டத்தட்ட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பாள். அவளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பிதாமகன் அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக இருந்துட்டு உங்களோட முயற்சிகளை அப்படியே எப்போவுமே அதான் மிதுனராசி என்பவர்கள் லேசியாக இருக்கவே மாட்டாங்க. கடக்கடன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற அமைப்பில் இந்த சூரிய பகவான் உட்காந்துட்டுருக்கார். அப்போ இந்த 3ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்வனரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா உபஜயஸ்தானங்களில் இந்த சூரிய பகவான் இருந்தால் ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் என்ன வேலை பளு இருந்தாலும் வெற்றிகரமாக நிறைவேற்றி ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வருவீங்க. அதேமாரி இந்த பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியனாலே அரசாங்க காரியம்லாம் அற்புதமாக நிறைவேறும். அரசாங்கத்தாரால் உங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அடுத்தபடியாக உங்களோட கடன் சுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் குறையுங்க. 15/12/2025 இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு குதிச்சிடுறார். 7ஆம் இடத்துக்கு வந்தோடனே குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். என்ன இந்த குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலும் குருவும் சூரியனும் பார்த்துருந்தாலுமே பெரிய யோகம். என்ன அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னாலும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். இந்த ஜென்மராசியை பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம். அடுத்தபடியாக 7, 10 குடைய அதிபதி குரு கலத்திராதிபதி ஜீவனாதிபதி. இந்த குரு கடகராசியில் இருக்கார். வக்ரகதியில் 2ஆம் இடத்துல தனவரவில் டைட்டாக பண்ணிட்டு இருக்கார். அதே சமயம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல. குடும்பத்துக்கு எதனா வாங்கி போடணுன்னாலும் முடிய மாட்டேங்கிறது. சில நேரங்களில் செய்கிறீங்க, சில நேரங்களில் பண்ண முடியல. ஏன்னா வக்ரகதியில் இருக்கார். இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, 4 நாள் தான் இருக்கார். 5/12/2025 இந்த குரு பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தா உங்கள் ஜென்மராசிக்கு குதிச்சுடுறார். எப்படியே வக்ரகதியிலேயே வக்ர நிவர்த்தி ஆகாமையே வக்ரகதியிலேயே உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசியில் வக்ரம் அடைஞ்சிருக்கார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மருத்துவ செலவுகள் குறையுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 5ஆம் பறவை 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் பறவை 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் பறவை 9ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். குழந்தைகள் ஆதரவாக இருப்பா, குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி திருமண யோகம் கைகூடும். அந்த தந்தையாரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியே 8, 9 குடைய அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் அதிக அற்புதமாக உட்காந்துருக்கார். ஏன்னா 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களோட உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா உபஜயஸ்தானங்களில் ஒன்று. அப்போது உங்களோட வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் இந்த சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். பரபரப்பாக இருப்பேள், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் கேது பகவான். இந்த ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவார். நிறைய பாக்கியத்தை அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு முயற்சிகளை அப்படியே முட்டுக்கட்டை போட்டுருப்பார். என்ன இதுதான் இந்த ராகு கேதுவோடது. ஏன்னா ராகு கேது ரெண்டு பேரும் வேறு கிடையாது, ஒரே ஆள் தான். ஒரே ஆள் 2 வேலையை செய்வார். ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைப்பார், ஒருத்தர் தடுக்கணும்னு நினைப்பார். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். இருந்தாலும் இந்த வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் வேலை செய்யணும், வெளிநாடு போய் வேலை செய்யணுங்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு
சின்ன சின்ன பிரச்சனைகள் தடை தாமதங்கள் இருந்தாலும் டக்குன்னு அதெல்லாம் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சரி, மாதம் முழுவதும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். எல் தீபம் ஏற்றணும். சனி பகவான் காயத்ரி சொல்லணும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டுட்டு நீங்கள் குரு பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ மாதவாய நமக, ஓம் ஸ்ரீ மாதவாய நமக. அற்புதமான அந்த விஷ்ணுபதியோட ஸ்லோகம் அற்புதம். இந்த ஓம் ஸ்ரீ மாதவாய நமகன்னு தினந்தோறும் 108 தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் சிறப்பான தீபாவளி திருநாளாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுறதுனாலேயே டிசம்பர் மாதம், அதாவது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.